Good morning, children. All of you take your English book. In last class, we discussed about the proud dragonfly. Today, we are going to continue the story. First, we will recall the last class and then we will continue the today's class. Okay, all of you take your book, children. The proud dragonfly. The proud dragonfly. Okay, a blue dragonfly lives near a pond with his friends. He is a proud insect. He is a proud insect. One morning, as he was enjoying the sun sitting on a lotus leaf, a butterfly comes by. Who is the hero here? Dragonfly. Okay, the story is based on a dragonfly. What is the color of dragonfly? It is a blue colored dragonfly. Where does it live? It lives near a pond. Okay, and it is a proud dragonfly. Always எப்பயுமே என்ன பண்ணும், தன்னை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கும். ஓகே, இட் வாஸ் அ ப்ரவுட் இன்செக்ட். தன்னை பற்றியே பெருமையாக எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும். ஸோ ஒன் டே வாட் ஹேப்பன், ஒன் மார்னிங் ஆஸ் ஹி வாஸ் என்ஜாயிங் த சன் சிட்டிங் ஆன் எ லோட்டஸ் லீஃப், வாட் டஸ் த பட்டர்ஃப்ளை டூ? இட் வாஸ் சீயிங் த சன். சன்னை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஒரு லோட்டஸ் லீஃப் மேலே சிட் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ அட் த டைம் ஹூ கேம்? பட்டர்ஃப்ளை கம்ஸ் பை. வாட்ஸ் த நெக்ஸ்ட்? ஹலோ பட்டர்ஃப்ளை, யூ லுக் சேட். இட் இஸ் பிகாஸ் மை விங்ஸ் ஷைன் இன் த சன். அட் த டைம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வருது. என்ன பண்ணுது? ட்ராகன் ஃப்ளை வாஸ் டாக்கிங் டு தட் butterfly. You are looking so sad. Why you look sad? It is because my wings shine in the sun. ஏன் இவ்வளோ சுகமாக இருக்க? என்னுடைய விங்ஸ் எல்லாம் அந்த சன்ஷைன்னால ஜொலிக்கிறதுனால நீ சேடாக இருக்கியா அப்படின்னு கேட்குது பட்டர்ஃப்ளை கிட்ட. ஓகே, வாட் வாட் why should I feel sad? I know that I am very beautiful and colorful insect. What does the butterfly reply? நான் ஏன் சோகமாக இருக்கும்? வாட் why should I feel sad? என்ன, நான் எதுக்கு சோகமாக இருக்கணும்? ஐ நோ தட் ஐ எம் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல் இன்செக்ட். எனக்கு தெரியும் நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளஸ் கலர்ஃபுல்லான இன்செக்ட் அப்படின்ட்டு. ஹூ இஸ் த பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல் இன்செக்ட்? பட்டர்ஃப்ளை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிப்ளை பண்ணிச்சு. சரிங்களா? நான் தான் ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் அழகான ஒரு கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுது. ஓகே, அட் த டைம் ஹூ கேம்? ant. An ant speaks as he is on the way to his ant hill carrying food for the winter. ஸோ அப்போ வின்டர் டைம் வந்துச்சு இல்லையா? வின்டர் டைம் வந்துருச்சுன்னா அதுக்கு வெளியில் போக முடியாது. ஸோ அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சம்மர் டைம்லேயே கேதர் பண்ணிக்கும். ஓகே, அந்த மாதிரி சம்மர் ஐட்டம்லேயே ஃபுட் ஐட்டம்ஸ் கேதர் பண்ணிட்டு வரப்போ இந்த ட்ராகன் ஃப்ளை அண்ட் பட்டர்ஃப்ளை பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுருச்சு. சரியா? ஸோ நவ் ட்ராகன் ஃப்ளை பார்த்தீங்கன்னா ஆண்ட்டுக்கிட்ட பேசுது. வாட் ஷோர்லி யூ கேன் ant, you poor little fellow, you have to walk around on your thin legs all day. You don't have beautiful shiny wings like mine. How sad. அந்த எறும்புகிட்ட என்ன சொல்லுது? புவர் லிட்டில் ஃபெலோ, யூ ஹாவ் டு வாக் அரவுண்ட் ஆன் யுவர் தின் லெக்ஸ். உன்னுடைய மெல்லிய கால்களால் நீ டெய்லி நடந்துட்டுருக்கிற. உனக்கு என்ன மாதிரி அழகான ரெக்கைகள் இல்லை. என்னோட விங்ஸ் பாரு ரொம்ப ஷைனிங்காக இருக்கு. என்னோட விங்ஸ் மாதிரி உனக்கு இல்லை. உன்னை பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. What does the ant replied? Surely you can find some work to do, can't you? All that you do all day is to sit there and feel so proud of yourself. உன்னால் ஒர்க்லாம் பண்ண முடியும், ஆனால் நீ என்ன பண்ணுற? அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு உன்னை பற்றி நீயே பெருமையாக பேசிகிட்டு இருக்க வரவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்ட் சொல்லுது. ஸோ அப் டு தட் we finished in last class. Today we are going to continue this. Next, a ladybug flies low near the pond. Next யார் வராங்க? ladybug. So this is the ladybug. இப்போ ladybug கிட்ட dragonfly என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். Hey ladybug, don't you wish you were as slim as me? இந்த ladybug கிட்ட என்ன கேட்குது? நீ என்ன மாதிரி ஸ்லிம்மாக இருக்கணும்னு ஆசைப்படலையா அப்படின்னு கேட்குது.
Haha, I'm happy as I am. What is the bug replied? சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, ஹஹா, ஐம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் எப்படி இருக்கணும் அப்படியே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சரியா? அண்ட் நெக்ஸ்ட், ஹூஸ் த நெக்ஸ்ட் கேரக்டர்? பம்பிள் பஸ்ஸஸ் பை ஹாப்பிலி. பஸ்ஸஸ் அப்படின்னா சத்தம் போடுறது, பம்பிள் பி பஸ் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி சத்தமாக அது ஹாப்பியாக வருது. சரியா? சத்தம் போட்டுட்டு பம்பிள் பி பஸ்ஸஸ் பை ஹாப்பிலி. இப்போ அங்கே பம்பிள் பி வந்துருச்சு இல்லையா? நெக்ஸ்ட், த ட்ராகன் ஃப்ளை வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் பம்பிள் பி. பம்பிள் பி, யூ மஸ்ட் சாரி you must be so bored with your yellow and black color body. My wings change color during day. Bumblebee கிட்ட என்ன சொல்லுது? You must be so bored with your yellow and black color body. அதோட பாடி பாருங்க, திஸ் இஸ் த பம்பிள்பி. அதோட உடம்புல பாருங்க எல்லோ அண்ட் பிளாக் கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கலர் மட்டும்தான் உடம்புல இருக்கு, அது உனக்கு போரா இல்லையா அப்படின்னு கேக்குது. You must be so bored with your yellow and black color body. My wings change color during day. ஆனால் என்னோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. What does the bumblebee replied? You better stop boasting about your looks, dragonfly. My wings are good enough for me. அதுக்கு என்ன பண்ணுது? ரிப்ளை பாருங்க. You better stop boasting about yourself. உன்னை பற்றி நீ பெருமை பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் நிறுத்து. மை விங்ஸ் ஆர் குட் இனஃப் ஃபார் மீ. என்னோட விங்ஸ் வந்து எனக்கு போதுமான அளவு இருக்குது, அது வந்து எனக்கு நல்லா இருக்குது, இதுவே எனக்கு போதும் அப்படிங்குது. சரியா? அண்ட் ஹூஸ் த நெக்ஸ்ட் கேரக்டர்? பீட்டில். பீட்டில், see here. So this is the beetle, வண்டு. சரியா? beetle squeaks as it comes by. பிட்டில் பார்த்தீங்கன்னா வண்டு ஒரு மாதிரி சத்தம் போட்டு வரும் இல்லை, வெயின்னு சத்தம் போட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி சத்தம் போட்டு வருது. அதை கேட்டுட்டு அந்த ட்ராகன் ஃப்ளை என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பாருங்க. பீட்டில், யூ ஸ்கேர்ட் மீ, ப்ளீஸ் டு நாட் கம் நியர் மீ லைக் தட் அகெயின். நீ வந்து என்னை பயன்படுத்திட்டு. ஸ்கேர்டு மீன்ஸ் அஃப்ரைடு, பயன்படுத்துறது. சரியா? பயந்துடுறது. பீட்டில், யூ ஸ்கேர்டு மீ, நீ என்னை பயப்பட வச்சிட்ட. ப்ளீஸ் டு நாட் கம் நியர் மீ லைக் தட் அகெயின், திரும்ப இந்த மாதிரி என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பிட்டில் என்ன சொல்லுது? வி ஆர் ஆல் ஒண்டர்ஃபுல் இன் அவர் ஓன் வே, ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர். நீ எப்படி உனக்கு இருக்கியோ அந்த மாதிரி எல்லாரும் அவங்க விஷயத்தில் அவங்க வழியில் ஒருத்தரும் தனி அழகு தான். சரியா? அப்படின்னு சொல்லி பிட்டில் ரிப்ளை பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட்டு, A hungry chameleon walks in quietly. ஸோ இந்த இடத்துல யார் வரா? கேம்லியான். கேம்லியான் இங்கே பாருங்கள். கேம்லியான் அப்படின்னா பச்சோந்தி. சரியா? கேம்லியான் வந்து அந்த பாண்ட் பக்கத்தில் வந்திருக்கு. அது எப்படி இருக்குது? இட் வாஸ் ஸோ ஹங்க்ரி. ஹங்க்ரி கேம்லியான் வாக்ஸ் இன் குவைட்லி. வாவ், what a colorful dragonfly. He is so foolish to sit near the rock and talk to his friends. He is my lunch for the day. ஸோ இப்போ இந்த கேம்லியன் என்ன சொல்லுது? வாவ், என்ன ஒரு கலர்ஃபுல்லான ட்ராகன் ஃப்ளை, அண்ட் இது வந்து ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது, பக்கத்தில் ராக் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கு, இதுதான் இன்னைக்கு என்னோட லஞ்சு அப்படின்னு சொல்லி அது சாப்பிட்றதுக்காக பக்கத்துலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு கேம்லியான். See here. The chameleon catches the proud dragonfly with his sticky tongue. It munches and eats the dragonfly. ஸோ இப்போ அந்த கேம்லியன் என்ன பண்ணிடுச்சு? அந்த ட்ராகன் ஃப்ளையை பிடிச்சிருச்சு. கேட்சஸ் அப்படின்னா பிடிச்சிருச்சு, அதோட நாக்கை யூஸ் பண்ணி பிடிச்சிருக்கு. எப்படி? வித் ஹிஸ் ஸ்டிக்கி டங். ஸ்டிக்கி அப்படின்னா ஒட்டுற தன்மை இருக்கிறது. சரியா? இந்த கம்மு மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சோம் அப்படின்னா அது டக்குன்னு அது பிடிச்சிக்கும். சரியா? ஸ்டிக்கி அப்படின்னா அது பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டங். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற டங்னால ட்ராகன் ஃப்ளையை பிடிச்சிருச்சு. It munches and eats the dragonfly. இப்போ ட்ராகன் ஃப்ளை என்ன ஆயிடுச்சு? கேம்லியனோட வயிற்றுக்கு போயிடுச்சு. சாம்ப் சாம்ப் சாம்ப், அதோட சவுண்டு. சரியா? அது சாப்பிட்றப்போ அந்த சவுண்ட் அப்படி வருது, அதை தான் சாம்ப் 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி சில்ட்ரன். If you take your book and pencil also, repeat it with me children. Same time you want to split in your book also. A ladybug flies low near the pond. A ladybug flies low near the pond. Hey ladybug,
Don't you wish you were as slim as me? Hey ladybug, don't you wish you were as slim as me? Haha, I'm happy as I am. Haha, I'm happy as I am. So repeat it. A ladybug flies low near the pond. Hey ladybug, hey ladybug, don't you wish you were as slim as me? Haha, I'm happy as I am. A bumble buzzes by happily. A bumble buzzes by happily. Bumblebee, you must be so bored with your yellow and black color body. My wings change color during day. Bumblebee, you must be so bored with your yellow and black color body. My wings change color during day. You better stop boasting about your looks, dragonfly. My wings are good enough for me. My wings are good enough for me. You better stop boasting about your looks, dragonfly. My wings are good enough for me. Once again, repeat it. A bumblebee buzzes by happily. A bumblebee, you must be so bored with your yellow and black color body. My wings change color during day. You better stop boasting about your looks, dragonfly. My wings are good enough for me. Next one. Beetle squeaks as it comes by. Beetle squeaks as it comes by. Ha, Beetle, you scared me. Please do not come near me like that again. Ha, Beetle, you scared me. Please do not come near me like that again. We are all wonderful in our own way. We all are wonderful in our own way, just as you are. Once again, read it. Beetle squeaks as it comes by. Ah, Beetle, you scared me. Please do not come near me like that again. We all are wonderful in our own way, just as you are. Now, next page. And if you take the book back in your material, third Roman. Okay, what is the third Roman? Write the correct one. See the first question. The dragonfly is dash. Dragonfly is dash. What is the color of dragonfly? Blue. Okay, not red. Change it in your material. Blue. 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 Okay, change this in your material. The dragonfly is blue. Second one, ant walks with its dash. The ant walks with its dash. Wings or leg? Yes, legs. Third question, the insects live near the dash. Where did the insects live? Sea or pond? Yes, pond. P-O-N-D, pond. Fourth one, the tongue of the chameleon is dash. The tongue of the chameleon is dash. Smooth or sticky? Sticky. S-T-I-C-K-Y, sticky. Last question. The bumblebee has stripes of yellow and dash. What is the color of bumblebee? Yellow and black stripes. Okay. Change this in your material. The color of dragonfly is blue. Blue color is the color of dragonfly. If you take your material, unit 2 prose, the proud dragonfly in this third Roman. Antonyms. Okay. Third Roman antonyms. What is the first one? Foolish. 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 Okay.
What is the opposite word for foolish? Wish. W-I-S-H. Wish. Foolish. Wish. F-O-O-L-I-S-H. Foolish. Wish. W-I-S-H. Wish. Quietly. Q-U-I-E-T-L-Y. Quietly. Loudly. L-O-U-D-L-Y. Loudly. Proud. P-R-O-U-D. Proud. Humble. H-U-M-B-L-E. Humble. Near. N-E-A-R. Near. Far. F-A-R. Far. Better. B-E-T-T-E-R. Better. Worse. W-O-R-S-E. Worse. Foolish. Wish. Quietly. Loudly. Proud. Humble. Near. Far. Better. Worse. Okay, you should split in your material also. Don't forget to split it. Now, fourth Roman. Fourth Roman, present tense and past tense. First one, find. F-I-N-D. Find. What is the past tense? F-O-U-N-D. F-O-U-N-D. Found. Second one, keep. K-E-E-P. Keep. Kept. K-E-P-T. Kept. Say. S-A-Y. Say. Said. S-A-I-D. Said. Say. Said. Fourth one, look. L-O-O-K. Look. L-O-O-K-E-D. Looked. Look. Looked. Fifth one, K-N-O-W. No. K-N-E-W. New. No. New. First one, find. Found. Keep. Kept. Say. Said. Look. Looked. No. New. Okay, children, don't forget to split it. Next Roman, answer the following questions. Sorry, singular plural. Fifth Roman, singular plural. Leaf. L-E-A-F. Leaf. L-E-A-F. Leaf. So what is the plural form for leaf? Leaves. Instead of F, we want to add V-E-S. Instead of S, we want to add V-E-S-K. Leaf. Leaves. Second one, wing. What is the plural form? Wings. We want to add yes. Third one, day. What is plural form? Days. We want to add yes at the last. Fourth one, rock. What is the plural form? Rocks. We want to add yes at the last. Pond. Ponds. P-O-N-D-S. Ponds. We want to add yes in the last. Now you tell. Leaf. Leaves. Wing. Wings. Day. Days. Rock. Rocks. Pond. Ponds. Very good, children. Now, sixth Roman, answer the following questions. Answer the following questions. First question, what color is the dragonfly? What color is the dragonfly? The dragonfly is blue. The dragonfly is blue. What color is the dragonfly? The dragonfly is blue. What is the ant carrying? What is the ant carrying? The ant is carrying food. The ant is carrying food. What is the ant carrying? The ant is carrying food. Now, third question. What color is the bumblebee? What color is the bumblebee? The bumblebee has
stripes of yellow and black. The bumblebee has stripes of yellow and black. What is the color of bumblebee? The bumblebee has stripes of yellow and black. Okay, children, practice it again and you start your homework. Thank you.